இருளில் மூழ்கிய உலகிற்கு ஒளியாக வந்தார் அவர். மனிதரை மீட்க வந்த தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து. பெத்லஹேமில் ஒரு எளிய தொழுவத்தில் மரியாளின் மடியில் அமைதியாக பிறந்தார். வானத்தில் தூதர்கள் பாடினர், உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை, பூமியில் சமாதானம். சிறுவயதிலேயே ஞானமும் கிருபையும் நிறைந்தவராய் வளர்ந்தார். தந்தையின் சித்தமே அவரது வாழ்வின் பாதை. 30 வயதில் யோர்தான் நதியில் ஞானஸ்நானம் பெற்று அவர் ஊழியத்தை ஆரம்பித்தார். நோயாளிகள் குணமடைந்தனர், குருடர்கள் பார்வை பெற்றனர், பசித்தவர்கள் போஷிக்கப்பட்டனர். அன்பே மிகப்பெரிய கட்டளை என்று அவர் கற்றுத்தந்தார். ஆனால் உண்மையும் அன்பும் அனைவருக்கும் ஏற்றதாக இல்லை. அவர் நிராகரிக்கப்பட்டார், துரோகம் செய்யப்பட்டார். யூதாஸ் துரோகம் செய்தான். ஜீஷர்கள் விலகினர். அவர் தனியாக விட்டுவிடப்பட்டார். முள்ளுச்சிக்கிரீடம், அடிகள், இரத்தம் சிந்திய பாதை. அந்த வேதனையிலும் அவர் சொன்னார், பிதாவே, இவர்களை மன்னியும்.